இன்னைக்கு நாம எம்இவில செய்ய போறது சால்னா. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் 1/4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒன்று அரிஞ்சு வச்சுக்கோங்க பொடியாக. இது லைட்டாக ரொம்ப இதுவாகணும் இல்லை, லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு லைட்டாக வறுப்படணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதை வந்து பிளேட்டுக்கு எடுத்துடுறேன். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கோங்க. 10 பல் முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நம்ம வதக்கி வச்சது, மிளகு. இப்போது தேங்காய் வந்து 1/4 மூடி நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுட்டேன். இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 2 பட்டை 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி. இப்போ எண்ணெய் சுட்டவுடனே நம்ம இதை போட்டுக்குப்போம். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சுங்க. வெங்காயம் நல்லா ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா பெரிய வெங்காயமே அரிஞ்சிக்கணும். இதை நம்ம இப்போ போட்டுப்போம். இந்த வெங்காயம் வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம்ல, அந்த பச்சை மிளகாய் போடணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு அது போட்டுடணும். இதுவும் ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகணும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டோம். சால்னா செய்கிறாங்க. சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ ஹோட்டலில் இருக்கா மாதிரியே இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சால்னா. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ அந்த பச்சை வாசனை போட்டோம். சிம்மில் வச்சுக்கோங்க. பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த சால்னா. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் சால்னா. நல்லா ஈஸிங்க வீட்டில் செய்கிறது. நல்லா இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க. இந்த டைமில் நான் வந்து 2 தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சு இப்போ இதை போட்டு இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினாங்க. நல்லா 5 நிமிஷம் சிம்லே வச்சு மூடி போட்டு வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம். இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இருக்கோங்க. நானும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க திறந்து பார்த்துட்டு. இந்த டைமில் நம்ம வந்து உப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் அதுவும் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சும்மா 2 நிமிஷம் இந்த மிளகாத்தூள் இந்த கரம் மசாலா ஸ்மெல்லாம் போகணும். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் நல்லா வதங்கியிருக்குங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து 4 பேருக்கு செய்கிறேங்க. இது ஒரு டம்ளர் ஊற்றிருப்பேன் தண்ணி. நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியாக வேணும்னா தண்ணியாக ஊற்றிக்கோங்க. சால்னா திக்காக வேணுன்றவங்க திக்காக பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுப்போம். இப்போ நல்லா கொச்சிருச்சுங்க. ஸ்மெல் வருதுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்ததில்ல இங்கே மிக்ஸு. இப்போ வந்து இதை ஊற்ற போகிறோம். இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஊற்ற போகிறேன். மிக்ஸி ஜாரை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குங்க. திக்காக இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மேலே வந்து எண்ணெய் பிரியணும். இப்போ நம்ம 10 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விட்டிங்கன்னா சால்னா சூப்பராக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சு இதை தட்டை போட்டு மூடிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சால்னாக்கு. நல்லா கொச்சிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி நடுவில் திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து புதினா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த புதினா போட்டுடுறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் இந்த புதினா போட்டோன்னே இந்த புதினாவோட ஸ்மெல் போட்டோம் வதங்கட்டும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு சால்னா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸ்மெல்லும் அந்த புதினா போடவும் ஸ்மெல்லும் நல்லா சால்னா வாசனை வருதுங்க. சால்னா ரெடி. இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.